வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ vlogger MKLR. எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட MK ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராடக்ட் இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரிவ்யூ வந்து பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் என் கையில் வந்து ஒரு 6 நாள் வந்து ஆகிட்டு நானும் அன்பாக்சிங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மண்டேயே ஆக்சுவலாக வீடியோ போட்டிருக்க வேண்டியது 30 இப்போ சாட்டர்டே வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டே. இந்த வீடியோ சாட்டர்டே போடுவேனா சண்டே போடுவேனாலும் எனக்கு சுத்தமாக அந்த ஐடியா இல்லை. இதுக்கு மேலே ஆக்சுவலாக ஒரு wrap பண்ணி தான் வந்துச்சு. நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், ப்ராடக்ட் வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி. வேறு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பபிள் wrap வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து எங்கேருந்து ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GrandPitstop அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் இருந்து ஆர்டர் பண்ணேன். அந்த வெப்சைட்டோட பையிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதோட அன்பாக்சிங்குள்ளே வந்து போகலாம். எப்போவுமே வந்து பேக்கிங் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும் GrandPitstopல. நான் வந்து பேடாக் ஸ்டாண்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணும் போதே தெரிஞ்சுட்டேன் அவங்க பேக்கிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு. பபிள் wrap மட்டும் பண்ணாமல் மேலே சில டைப்புமே வந்து போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஒரு வழியாக அன்பாக்ஸ் வந்து பண்ணியாச்சு. ஏன் பிடிச்சிருக்கேன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோட கடைசியில் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா டயர் இன்ஃப்ளேட்டர். இதான் பார்த்திங்கன்னா அதோட பாக்ஸு. ஸோ 6 month வாரண்டி டயர் இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான சைஸில் காருக்கும் பைக்குக்கும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. ரைடர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நிறைய டூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதில் மெயினாக இருக்க ஒரு டூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சர் கிட் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ பஞ்சர் பண்ணிவிட்டு ஏர் வந்து குறைய இருந்துச்சுன்னா இது மூலமாக நம்ம வந்து ஏர் வந்து அடைச்சிக்கலாம். இது வந்து எப்படி ஏர் அடைக்கலாம் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2000 போட்டிருக்கு. பட் அவங்க வெப்சைட்டில் போய் கரெக்டான ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பபிள் wrap வந்து போட்டு வச்சிடுறாங்க. ஸோ பபிள் wrapல வந்து அப்படியே ஃபுல்லாக பபிள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்புறமாட்டு வச்சு விளையாடலாம். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு கேபிள் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைடு, ஸோ மேனுவல் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து நம்மளுக்கு உள்ள ப்ராடக்ட் வந்து உள்ளே இருக்குது. இந்த ஒயர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து சிகர் ஹோல்டர் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மூலமாக வந்து இந்த இன்ஃப்ளேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹோல்டர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பைக்கில் இருக்க பேட்டரி மூலமாக நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேட்டர் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கார் அண்ட் பைக் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் இன்ஃப்ளேட்டர் ரொம்ப காம்பேக்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மெஷர் பண்ணுறது வேண்டாம் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு அப்படியே பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்ம டயரில் ஹோஸ் இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இது வந்து இருக்குது. ஒயரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மீட்டருக்கு மேலே வந்து ஒயரோட லென்த் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒயரோட குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிங் கிளிப்ஸில் இருக்க பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஜூம் இன் ஆகுதா, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குறையா இருக்க மாதிரி தெரியுது. பட் நம்ம யூஸ் பண்ண தான் குவாலிட்டி வந்து தெரியும். நான் பார்த்தவொடனே எனக்கு தொட்டவுடனே வந்து பிளாஸ்டிக் ரொம்ப லோவான பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது. பட் மற்றபடி இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. வெயிட்டுமே வந்து இல்லை, ஓரளவுக்கு என்ன ஒரு 200 grams வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது காம்பேக்ட் சைஸு. ஸோ வண்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில் அடைச்சி போட்டு நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். அவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் 2 ஒயர் செட் வந்து கொடுத்துருக்காங்க காருக்கும் பைக்குக்கும். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபுட்பால் பேஸ்கெட் பால்லாம் ஏர் அடைக்கிறதுக்கு வந்து ஒரு பின் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பின் வந்து இதுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்து அதுக்குமே வந்து ஏர் அடைச்சிக்கலாம். அடா ஃபோக்கஸ் ஆகி தொலையண்டா. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகல. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபுட்பால் பேஸ்கெட் பால் அந்த இது ஏர் அடைக்கிறதுக்குள்ள பின் இருக்குது. அண்டு இதுக்குள்ளே தான் அந்த மெயினான ஒயரே வந்து இருக்குது. நம்ம பைக்கு கிடப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்குள்ளே ஒயர் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பைக்குக்கும் காருக்கும் வந்து ஏர் அடைக்கிற ஹோஸு. வேலை இதாவது வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒயரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வளைச்சாலுமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்றுமே வந்து ஆகாது, அப்படிப்பட்ட மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மீட்டருக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ வண்டிக்குள்ளே இப்போ நம்ம சிகர் ஹோல்டரில் வச்சாலுமே வந்து பேக் டயர் வரைக்கும் நம்ம வந்து அடைச்சிக்கலாம் ஈஸியாக. அவ்வளோ லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க.
ஸோ இந்த பாக்ஸோட பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பிஎஸ்ஐயில் இருக்கணும், எத்தனை கரண்ட் இருக்கணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும் இது ஏர் அடைக்கிறதுக்காகன்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் ப்ரெஷரை பற்றியுமே வந்து அவங்க வந்து இதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பாக்ஸ் பின்னாடி இருக்கிறத பார்த்து படித்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து தெரியாது டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு. அப்சல்யூட்டாக எனக்குமே தெரியாது. நானும் இதில் இருக்க எல்லா கைடன்ஸையும் வந்து பார்த்து தான் வந்து பண்ணேன். ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதை பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 to 30 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எல்லா நம்பர்ஸுமே வந்து இருக்குது. ஸோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த பின்னோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் யூஸ் பண்ண தான் வந்து ஃபுல் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் GrandPitstopோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் GrandPitstopல நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த எல்லா ப்ராடக்ட்டோட ஐகார்ட் பட்டன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஐகார்ட் பட்டன் இந்த சைடான்னு தெரியல, பட் ஐகார்ட் பட்டனில் வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் திரும்படியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த MK அந்த கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர் வந்து கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டயர் இன்ஃப்ளேட்டர்னா என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு கேஜெட் வந்து அவங்களுக்கு வேணும் ஆனால் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட MK ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். கடைக்கு போக முடியல, ஃபேனோட நாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ரூம்குள்ளே எல்லா டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறனால எனக்கே இப்போ வந்து காது அடைக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் ஃபேன் போட்டிருக்கேன். ஃபேன் போடலன்னா அவ்வளோதான், வெந்து ஆம்லேட் வந்து ஆயிருப்பேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட நியூ சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.